மாணவ செல்வங்களே, இப்பொழுது தான் நம்ம கொஸ்டின் டேக்லேயே காம்ப்ளிகேட்டடாக உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம பார்த்தது கொஸ்டின் டேக்னா என்ன, அது எப்படி சொல்கிறது, பாசிட்டிவ் டாக் எப்படி இருக்கும், நெகட்டிவ் டாக் எப்படி இருக்கும், அதில் ஆக்சிலரி வெர்பை எடுத்து எப்படி சேர்க்குறது அப்படின்னு பார்த்தோம். இது வழக்கமாக கீழ் வகுப்பு மாணவர்களுக்கு அது மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஆனால் 9, 10, 11, 12 கல்லூரி போட்டித் தேர்வுகளில் அப்படி வராது. அதான் ஆனால் காம்ப்ளிகேட்டடாக வரும். அதை பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுனால என்ன நன்மைன்னா, ஸ்பாட்டிங் த எரர் ஃபைண்டிங் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. 10th +2 +1 இருக்குது. எரர் கண்டுபிடிக்கிறது, ஒரு சென்டென்ஸ் கொடுத்து எந்த இடத்துல எரர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதற்கு உற்ற துணையாக இருக்கும். எரர் ஃபைண்டிங்கிறதை எப்போ சரியாக எழுத முடியும்னா, எல்லா கிராமரும் தெரிந்த நபரால் மட்டுமே எரர் ஃபைண்டிங்கை சரியாக கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டி கண்டுபிடிக்க முடியாது. எரர் ஃபைண்டிங் கான்செப்ட் வச்சுருப்பதனுடைய நோக்கமே, நீங்கள் ஆங்கில இலக்கண பகுதியை எல்லா மாணவர்களும் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் அல்லது ஓரளவாவது தெரிஞ்சிருக்கணும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் அந்த எரர் ஃபைண்டிங்கிற கான்செப்டே வகுப்புகளில் வைக்கப்பட்டிருக்கு, தேர்வுகளில் வைக்கப்பட்டிருக்கு. எனவே மாணவ செல்வங்கள் ஆங்கில இலக்கணம் சார்ந்த அனைத்து பகுதிகளையும் முழுமையாக படிக்காட்டியும் அது என்ன, எப்படி இருக்குது, ஓஹோ இப்படி தான் வருமா என்று புரிதல் இருந்தாலே நம்ம ஈஸியாக எரர் ஃபைண்டிங்கை சால்வ் பண்ணிடுவோம். ரைட், இப்போ நம்ம கொஸ்டின் டேக்குக்கு போகிறோம். இப்போ நம்ம வழக்கமாக தெரியும், ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஆக்சிலரி வெர்பு எடுக்கணும், அதில் நெகட்டிவ் இருந்தால் போடக்கூடாது, நெகட்டிவ் இல்லாட்டினா போடணும், புரோனோன். இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம வித்தியாசமாக உள்ளதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த என்பின்னு எழுதியிருக்கேன், நோட்டோ பென்னின்னு சொல்லுவாங்க, முக்கியம், ரொம்ப முக்கியம் அப்படின்னு அர்த்தம். இதில் என்னென்ன டைப்பு, அது எப்படி இருக்குது அப்படின்னு சில எக்ஸாம்பிள் இருக்குது. ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏதேனும் ஆங்கில இலக்கண புத்தகம், கிராமர் புத்தகத்தை ரெஃபர் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவர் என்னமோ சொல்கிறாரு, இது உண்மையா பொய்யா, இப்படி தான் இருக்குமா, இது சரியா அப்படிங்கிற பார்க்கலாம். சிலதுக்கு கொஞ்சம் சின்ன வேறுபாடு இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இருக்காது. இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு சென்டென்ஸில் மே, ஒரு ஆக்சிலரி வெர்பு இல்லையா, மே இருக்கிற ஒரு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அது டேக்கில் எப்படி இருக்கும்னா, இதில் மேலே நெகட்டிவ் இல்லாட்டினா ஓண்டுன்னு இருக்கும், நெகட்டிவ் இருந்துச்சுன்னா வில்லுன்னு இருக்கும். நம்ம மே போட்டு நாட்டு போட்டு அல்லது நாட்டு போடாமல் ப்ரோனவுன் போடுறதில்லை. ஓண்டு வில்லு, மேனா வில்லு தான்ங்கிற கான்செப்ட். இப்போ அதுக்கு பாருங்கள், வாணி மே கம்ப்ளீட் இட், வாணி வந்து இதை நிறைவு செய்யலாம் அப்படின்றது, வாணி மே கம்ப்ளீட் இட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் என்ன வேர்பு, மே கம்ப்ளீட், ஆக்சிலரி வேர்ப் பண்ண மே, மே தான் ஆக்சிலரி வேர்ப். மே வந்தால் என்ன சொல்லியிருக்கோம், வில்லுன்றது. இதில் நாட்டு இருக்கா, இல்லை, நாட்டு இல்லாட்டி என்ன போடுவோம், இன்ட்டு போடுவோம். நம்ம வழக்கமாக என்ன படிச்சிருக்கோம், வில்லுன்ட்டுலாம் சொல்கிறது இல்லை, என்ன சொல்கிறது, ஓன்ட். யார் சப்ஜெக்ட், யார் வாணி, அப்போ ப்ரோனவுன் என்ன, சி, ஓன்ட் சி. நல்லா கவனமாக பாருங்கள். வாணி மே கம்ப்ளீட் இட், அதில் கொஸ்டின் டாக் ஓன்ட் சி ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், கலா மே நாட் கம் ஹியர், கலா மே நாட் கம் ஹியர் பாருங்க, கலா மே நாட் கம் ஹியர். இது வெர்பண்ண மே நாட் கம், அது ஆக்சிலரி வெர்பு மே. மே வந்தால் என்ன போடுவோம், வில்லு. இங்கே நாட்டு இருக்கா, அப்போ இங்கே நாட்டு போட வேண்டியது, வில்லே வந்துடும். ரைட், சப்ஜெக்ட் யாரு, கலா, அப்போ அதுக்கு ப்ரோனவுன் என்ன, சி, வில் சி. இவ்வளோதான். இது ஒரு காம்ப்ளிகேட்டட். இது ஒன்று இருக்குது, இது கொஞ்சம் கவனம். நம்ம எப்போதும் போட்ட மேனா மே போடணும், நாட்டு இருந்தால் போடக்கூடாது, நாட்டு இல்லாட்டின்னா நாட்டு சேர்த்துக்கிறேன்னா அப்புறம் ப்ரோனவுன் போட சொன்னோமா இல்லையா. இதில் மாறுபடுது. ஓகே, இது புரிஞ்சுக்கிறேன்னு இதான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்து பாருங்கள், இம்பேரட்டிவ். இம்பேரட்டிவ்னா வேர்பில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எல்லா சென்டென்ஸையும் இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எச்ச வினைகள். இம்பேரட்டிவ் சென்டென்ஸ், இம்பேரட்டிவ். இங்கே பாருங்கள், இம்பேரட்டிவ் வந்தால் ஓன்ட் அல்லது வில்லு ஆக்சிலரி வெர்பாக எடுத்துக்கிறாங்க. ஓன்ட்டையோ வில்லையோ ஆக்சிலரி வெர்பாக எடுத்துக்கிறாங்க. ஓன்ட்டுன்னா என்ன, அங்கே பாசிட்டிவ் ஃபார்மாக இருந்தால் ஓன்ட்டு,
அங்கே நெகட்டிவ் ஃபார்மாக இருந்தால் வில், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கம் அவுட், இப்போ கம் அவுட் அப்படின்னா என்னது, கம்மில் ஸ்டார்ட் பண்ணுது, அப்போ இம்பேரட்டிவ் சென்டென்ஸ். இது என்னது, இம்பேரட்டிவ் சென்டென்ஸில் பாசிட்டிவ். அப்போ டேக் எப்படி இருக்கு, நெகட்டிவ் என்னது, won't போட்டாச்சுன்னா won't. இது கம் அவுட்னு யாரை பார்த்து சொல்லியிருப்போம், யூ கம் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். கம் அவுட், வெளியே வாயா அப்படின்னு சொன்னோம்னா யார், எதிர்த்தாப்பில் உள்ள செகண்ட் பர்சன் சொல்லுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இது யூ அண்டர்ஸ்டுட். அப்போ சப்ஜெக்ட் யார், யூ, அதற்கு ப்ரோனவுன் யூ, won't யூ, வேற ஒன்றும் இல்லை. இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் அது நெகட்டிவ் கொஸ்டின் டாக் won't யூ தான், வேறு எதுவும் இல்லை, won't யூ, ரைட். இந்த புரிதல் வேணும். அடுத்து பாருங்க, டோன்ட் மேக் நாய்ஸ். என்ன வேர்பு, டோன்ட் மேக், இதுதான். இதுவும் இம்பேரட்டிவ், ஆனால் இது எதில் இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. அப்போ இதுக்கு பாசிட்டிவ் டாக் என்ன, வில். இது ப்ரோனவுன் ஆட்டோமேட்டிக்காக இது. ஏன்னா டோன்ட் மேக் நாய்ஸ்னால் சத்தம் போடாத, நீ சத்தம் போடாத அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ அண்டர்ஸ்டுட் யூ, டோன்ட் மேக் நாய்ஸ். அந்த புரிதல் இல்லாட்டியும் இம்பேரட்டிவில் நெகட்டிவ் இம்பேரட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் அதுக்கு பாசிட்டிவ் கொஸ்டின் டாக் வில் யூ. இது ரொம்ப முக்கியம், இதை கவனமாக பார்த்துக்கணும். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். அடுத்து பாருங்கள், லெட்டில் ஆரம்பிக்கிறது. ஒரு சென்டென்ஸ் லெட்டில் ஆரம்பிக்கிறது. லெட் அஸ், லெட் ஹிம், லெட் ஹர், லெட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். அதில் கொஸ்டின் டேக் எப்படி இருக்கும்னா, சல்லு வியா வந்த வி, இங்கே ப்ரோனவுன் வியோ ஐயோ இருந்தால் சல் வி. ப்ரோனவுன் வேறையாக இருந்துச்சுன்னா வில் யூ, வில் தே, வில் ஹி, வில் சி, வில் இட். இதுதான் கான்செப்ட். இது ரொம்ப முக்கியம். லெட்டில் ஆரம்பிக்கிறது சல்வி அல்லது வில் ஹி அப்படின்னு சொல்கிறது, அப்படி சொல்லுவாங்க. பார்த்துங்க, சல்லு வில்லு ப்ரோனவுன். இப்போ பாருங்கள், லெட் அஸ் கோ. அப்போ எதில் ஆரம்பிச்சிருச்சு, லெட்டில் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, லெட்டில் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இது வெர்பு, கோங்கிறது வெர்பு. இது பாசிட்டிவில் இருக்குது, அதை பற்றி நமக்கு அது அவசியம் இல்லை. சப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்ட்னு சொன்னோம்னா இது யார், அஸ்னா யார், வி. அப்படி தான், இந்த புரிதலுக்காண்டி தான் இப்போ சொல்கிறேன். இப்போ லெட்டுன்னு வந்தாவே சல்லு அல்லது வில்லு. இங்கே சப்ஜெக்டாக இருக்கிறது யார், அஸ். இதை லெட்ஸ்ன்னு போட்டு, லெட்டு போட்டு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போட்டு கூட போட்டுருப்பாங்க. அப்போ அஸ்ன்னா அது வி. லெட்டஸ் கோனா நாம் போகலாம் அப்படின்னு அர்த்தம். இது வி. வின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், சல்லு வி. அப்போ இதுக்கு கொஸ்டின் டேக் என்ன, சல்வி. நம்ம கிராமர் புத்தகத்தில் என்ன போட்டிருக்கோம்னா, லெட்டர்ஸ்க்கு வந்தால் சல்வி போடு, அவ்வளோதான். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறோம்னா, அஸ்ஸு, இது பொசசிவ் நவுன்னு விக்கு, ஸோ சப்ஜெக்ட் வி, சல் வி வந்தால் ஆட்டோமேட்டிக்காக சல்லு, சல்வி அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ லெட்ஸ் வந்தால் சல்வி, லெட் மீ வந்தால் சல் ஐ அப்படின்னு அர்த்தம், ரைட். அடுத்து பாருங்கள், லெட் ஹிம் அலோவ். இப்போது பாருங்க, இங்கே லெட் வந்துடுச்சு. யார், ஹிம் சப்ஜெக்ட்னா ஹி. அப்போ ஹீன்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், எனது வில் ஹி, அவ்வளோ. இதுதான் கொஸ்டின் டைம். இப்போ ஒரு கால் இதில் நாட்டு இருந்துச்சுன்னா, நாட் கோ, நாட் அலோவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது சண்ட் வி, ஓன்ட் ஹி அப்படின்னு மாறிக்கும். இது பாசிட்டிவ். இது நாட்டு இருந்தால் அப்படி மாறிக்கிறோம். இது நாட்டு இல்லாதனால அப்படி இருக்குது. கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வலிச்சு கொட்டிவிட்டு லெட்டர்ஸ் வந்தால் சல்வி, லெட் ஹிம், லெட் ஹர், லெட் யூ, லெட் தம் அப்படின்னு வந்தால் அதுக்கு இந்த மாதிரி வில், அந்த ப்ரோனவுன் பிரதிபெயர்ச்சொல் அது போட்டோம். இந்த கான்செப்ட் புரியணும். இது இடையில கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, கொஸ்டினில் கேட்பாங்க, கவனமாக பார்த்தோம். அடுத்து நம்ம இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நான் போட்டு குழப்பட டைரெக்டாக பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதியிருக்கு. அடுத்து பாருங்கள், ரொம்ப ஒன்று தேர் அப்படிங்கிற அந்த வேர்டு, அது நம்ம படிக்க போகிற முன்னாடி அட்ஜெக்டிவாக என்னென்னு படிக்க போகிறோம். தேர் இஸ்ன்னு வரும், ஆறுன்னு வரும். இது என்ன இஸ் ஆறு, இது சிங்குலராக ப்ளூரலா அப்படின்னா இது எதை சார்ந்து வருகிறதோ அதை பொறுத்து இது சிங்குலராகவும் ஆக்ட் பண்ணும், ப்ளூரலாகவும் ஆக்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், அப்படி வந்துச்சுன்னா இஸ்ஸு ஆறு அதை யூஸ் பண்ணிக்கிறோம், தேர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறோம். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது.
there is a temple அப்படின்றது, there is a temple அப்படின்றது, there is a temple அப்படின்றது. இப்போ there is a temple, இது there, இது verb. இப்போ there is a temple. இப்போ இதில் என்ன ப்ரோனவுன் என்ன, இஸ். இதில் நெகட்டிவ் இருக்கா, இல்லை. யார் சப்ஜெக்ட், தேர். தேருக்கு ப்ரோனவுன் தேர் தான். தேர். அடுத்து பாருங்க, தேர் ஆர் சம் பேர்ட்ஸ். இப்போ தெர் இஸ் ஏ டெம்பிள்னா இந்த வெர்புக்கு அடுத்து வர்றது சிங்குலர் ஃபார்ம், அதனால இது சிங்குலர் ஆக்ட் பண்ணுது. தேர் ஆர் சம் பேர்ட்ஸ், இந்த வெர்புக்கு, இந்த சம் பேர்ட்ஸ் இந்த வெர்புக்கு அடுத்து வர்றது ப்ளூரலாக இருக்குது. மேலும் நம்ம அதனால தான் இதை ஆர் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன, தேர் ஆட்டோமேட்டிக்காக ப்ளூரல் ஃபார்மாக யூஸ் பண்ணுறோம், ஆக்ட் பண்ணும். அப்போ என்னது, ஆர் அண்டு தேர். இது ரொம்ப முக்கியம். தேரில் ஏன்னா உங்களுக்கு சில நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகும். தேர் இஸ்ன்னு கொடுத்துருப்போம், தேர் ஆர்னு கொடுத்துருப்போம், அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இது காமன் ஃபார்முக்காண்டி எழுதியிருக்கேன். நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் எடுத்துடணும், நெகட்டிவ் இல்லாட்டி நெகட்டிவ் இருந்தால் எடுத்துகிட்டு போடணும், நெகட்டிவ் இல்லாட்டினா நெகட்டிவ் போடணும். இந்த கான்செப்ட். அடுத்து பாருங்கள், எவ்ரிதிங், எனிதிங், சம்திங், நத்திங். இதுக்கெல்லாம் ப்ரோனவுன். ஒரு சென்டென்ஸு எவ்ரிதிங், எனிதிங், சம்திங், நத்திங்கில் ஆரம்பிச்சிச்சுன்னா அது சிங்குலர் ப்ரோனவுன். சிங்குலர் ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்குலர் ப்ரோனவுன். அது என்ன சிங்குலர் ப்ரோனவுன்? வழக்கமாக சிங்குலர் ப்ரோனவுன் என்ன சொல்லுவோம்? சிங்குலர் ப்ரோனவுன் இட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான். அப்போ சப்ஜெக்டு எவ்ரிதிங், எனிதிங், சம்திங், நத்திங் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ப்ரோனவுன், சிங்குலர் ப்ரோனவுன். மேலும் அது சிங்குலராக தான் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே சிங்குலராக தான் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், கவனமாக பாருங்கள். இப்போ எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்கணும் அந்த சென்டென்ஸ். எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்கு. இதில் எது வெர்பு? இஸ். இப்போ ஆக்சிலரி வெர்புன்னா இஸ் தான். இஸ் எழுதிக்கணும். இஸ். இதுக்கு நெகட்டிவ் இருக்கா? இல்லை. இஸ்ன்ட். சப்ஜெக்ட் யார்? எவ்ரிதிங். எவ்ரிதிங் ப்ரோனவுன் என்ன? ஆட்டோமேட்டிக்காக அது என்ன சொல்லியிருக்கோம்? சிங்குலர் ப்ரோனவுன். அப்போ இஸ்ன்ட் இட். இதுதான் கொஸ்டின் டைம். என்ன எழுதியிருக்கோம்? எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஆக்சிலரி வெர்பு இஸ்ஸு. இஸ் எடுத்துக்கிட்டோம். இதில் நெகட்டிவ் இல்லை, இன்ட்டு போட்டோம். சப்ஜெக்ட் யார்? எவ்ரிதிங். எவ்ரிதிங் ப்ரோனவுன் என்ன? சிங்குலர் ப்ரோனவுன் இட்டு. அதில் இஸ்ன்ட் இட் அப்படின்னு எழுதிட்டோம். அடுத்து பாருங்கள், எனிதிங் ஹேப்பன்ஸ் இன் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாங்கிறான், நடந்துக்கிட்டு இருக்கு. எனிதிங் ஹேப்பன்ஸ் இன் அவர் லைஃப். பாருங்கள், வெர்ப் என்ன? ஹேப்பன்ஸ் எடுத்தாச்சு. ஹேப்பன்ஸ் இதுக்கு ஆக்சிலரி வெர்ப் என்ன? ஹேப்பன்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? டஸ் ப்ளஸ் ஹேப்பன். டஸ் ப்ளஸ் ஹேப்பன் ஹேப்பன்ஸாக இருக்கும். இது பிரித்தோம்னா டஸ் ப்ளஸ் ஹேப்பன். அப்போ ஆக்சிலரி வேர்ப் என்ன? டஸ். இதுதான் ஆக்சிலரி வேர்ப், டஸ். இப்போ புரியுதா? ஹேப்பன்ஸ்லேருந்து ஆக்சிலரி வேர்பு டஸ் எடுத்துட்டோம். நெகட்டிவ் இருக்கா? இல்லை. அப்போ டஸ்ன்ட். சப்ஜெக்ட் யார்? எனிதிங். எனிதிங் ப்ரோனவுன் என்ன? இட். என்ன சொல்கிறோம்? டஸ்ன்ட் இட். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். கவனமாக பாருங்கள். எப்படின்னு பாருங்கள். இந்த எவ்ரிதிங், எனிதிங், சம்திங், நத்திங்லாம் எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிம்பாங்க. எவ்ரிதிங் அது சிங்குலர் ப்ரோனவுன் இஸ்ஸு, இஸ்ன்ட் இட்டு. எனிதிங் சிங்குலர் ப்ரோனவுன். எனிதிங் ஹேப்பன்ஸ் இன் அவர் லைஃப். ஹேப்பன்ஸ் டஸ்ஸு, நாட் இல்லை டஸ்ன்ட். எனிதிங்
ப்ரோனவுன் இட். அடுத்து பாருங்க, சம்திங் வில் ஹேப்பன் டுடே, ஏதேனும் இன்று நடக்கலாம், நடக்குமா. வில் ஹேப்பன், வில் ஹேப்பன் அதுக்கு ஆக்சிலரி வெர்ப் பண்ண வில்லு. நாட்டு இருக்கா, இல்லை. நாட்டு இல்லாட்டினா நாட்டு சேர்க்கணும். அப்போ வில்லுக்கு நாட்டு சேர்த்தோம்னா வில் நாட்டு. வில் நாட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஓன்ட். ஓன்ட் யார் சம்திங். ப்ரோனவுன் என்ன, சிங்குலர் ப்ரோனவுன், ஓன்ட் இட். ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, நத்திங் கேன் பி டன், எதுவும் செய்ய முடியல, கேன் பி டன். என்ன வேர்பு இதில், வேர்பு யாரு, கேன் பி டன். ஆக்சிலரி வேர்ப் பண்ண கேன். இல்லையா, இதில் நாட்டு இருக்கா, இல்லை. ஆனால் இந்த சப்ஜெக்ட் யாரு, நத்திங்கிற நெகட்டிவ் சிங்குலர் ப்ரோனவுன். சப்ஜெக்ட் வந்து நத்திங்கிற நெகட்டிவ் சிங்குலர் ப்ரோனவுன். அப்படின்னா என்ன அர்த்தம், இட்டு நாட்டு, நாட்டு இட்டுன்னு அர்த்தம். இதனுடைய பொருள் என்ன, நாட் இட். நத்திங் சிங்குலர் ஃபார்ம் இட்டு தான், ஆனால் அது நெகட்டிவ் ப்ரோனவுன், நாட் இட்டுன்னு அர்த்தம். அது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம் இங்கே, அது இல்லை, அதால் எதுவும் முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆக்சிலரி வெர்பு கேன் எடுத்துட்டோம். இதில் நெகட்டிவ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். இந்த வெர்பை பொறுத்தவரை இந்த இடத்துல நெகட்டிவ் இல்லை. ஆனால் அந்த நெகட்டிவ் யார்கிட்ட இருக்குது, சப்ஜெக்டில் இருக்குது, நாட்டு இட்டு இதில் இருக்குது. அப்போ நெகட்டிவ் இருந்தால் என்ன பண்ணக்கூடாது, நெகட்டிவ் போடக்கூடாது. கே நாட்டு போடக்கூடாது, காண்டு போடக்கூடாது, கான் போட்டாச்சு. நத்திங் ப்ரோனவுன் என்ன, இட்டு. ரொம்ப முக்கியம், கவனமாக பாருங்கள். என்ன எழுதியிருக்கான்னு பாருங்கள். எவ்ரிதிங், எனிதிங், சம்திங், நத்திங், ப்ரோனவுன் இட்டு. வழக்கமாக நம்ம ஆக்சிலரி வெர்ப் செலக்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டோம். நெகட்டிவ் இருந்தால் எடுத்துறன்னு, இல்லாட்டினா போடணும். ப்ரோனவுன் இட், இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் எழுதியிருக்கேன். அந்த 4 சென்டென்ஸ் கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது, க்ளோஸ்அப்பில் காமிப்பாங்க, பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கான்செப்ட். அடுத்த கான்செப்டை பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். எனி ஒன், எனிபடி, சம்படி, someone, somebody, no one, none, nobody. இதுக்கெல்லாம் ப்ரோனவுன் ப்ளூரல் ப்ரோனவுன். ஆனால் ஆக்ட் பண்ணுறது சிங்குலர் ஆக்ட் பண்ணும். ரொம்ப முக்கியம். சப்ஜெக்டில் இது ஆக்ட் பண்ணையில் சிங்குலர் சப்ஜெக்டை ஆக்ட் பண்ணும். ஆனால் ப்ரோனவுன் ப்ளூரல் ப்ரோனவுன். இது நான் முன்னுக்கு பின் முரணாக இருக்கேன், அப்படி தான் இருக்கு. இது படிக்கிறது தான் இங்கிலீஷ் கிராமர். இது ஏன் எப்படி வருது, எங்கே எப்படி போடுறது அப்படின்னு படிக்கிறது தான் இங்கிலீஷ் கிராமர். அதனால தான் நமக்கு புரியாமல் இருக்குது. சரி, நம்ம சொல்லிட்டேன், நமக்கு புரியுமானா நம்ம பிரெயினில் நிற்காது. திரும்ப 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 பார்க்கணும். இதை பல தடவை நம்ம திரும்ப திரும்ப பார்க்க போகிறோம். பார்க்க 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 ஓஹோ இப்படி வந்தால் அப்படி போடணுமோ, அப்படி வந்தால் இப்படி போடணுமோ, இதான் நமக்கு புரியலையா என்று தோணும் நமக்கு. எனவே அந்த தோணல் நமக்கு எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்போ புரிஞ்சிடும். அப்போ பாருங்கள், எனி ஒன், எனிபடி, சம்மன், சம்படி, நோ ஒன், நன்னு, நோபடியெல்லாம் ஆக்ட் பண்ணுறது சிங்குலர் சப்ஜெக்டை ஆக்ட் பண்ணும். ஆனால் ப்ரோனவுன் எடுக்கையில் ப்ளூரல் ப்ரோனவுன். கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கு தானே கிராமர் படிக்கிறான், இல்லாட்டி ஏன் படிப்போம், படிக்க மாட்டேன், சும்மா படித்து இப்படி போட்டு போயிடுவோம். இதுக்கு தான் படிக்கணும். இப்போ பாருங்கள், எவரிபடி கேன் என்டர் த கார்டன் அப்படின்றது என்ன வேர்பு, கேன் என்டர். ஆக்சிலரி வெர்ப் பண்ண கேன். நெகட்டிவ் இருக்கா, இல்லை, காண்ட். அப்போ என்ன, ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி மட்டும் தான் போடுவான். கேனண்டு அப்படிலாம் போடுறதில்ல, காண்ட். சப்ஜெக்ட் யார், எவரிபடி. எவரிபடி ப்ரோனவுன் என்ன, தே. ஏன் ப்ளூரல் ப்ரோனவுன் சொன்னோமா இல்லையா, தே, காண்ட், தே. என்ன எழுதியிருக்கோம், ப்ளூரல் ப்ரோனவுன். ப்ளூரல் ப்ரோனவுன்னா யார் வருது, தே. ப்ளூரல் ப்ரோனவுன் ரொம்ப முக்கியம். ப்ளூரல் ப்ரோனவுன். எவரிபடி கேன் என்டர் த கார்டன். நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிலரி வெர்பு கேனு, இங்கே நெகட்டிவ் இல்லை, என்டி சேர்த்தோம். கேனை பொறுத்தவரை அப்பாஸ்ட்ரோஃபி டி மட்டும் தான் சேர்க்கறது. சப்ஜெக்ட் எவரிபடி, அதுக்கு ப்ரோனவுன் தே எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள், எனிபடி ஆன்சர்ஸ் இட். இப்போ பாருங்கள், எனிபடி ஆன்சர், இந்த வெர்போட எஸ் சேர்த்துருக்கேன். அப்போ என்னது, சிங்குலராக இருந்தால் தான் எஸ் சேர்த்துருக்கோம். நல்லா கவனமாக பாருங்கள். ஆன்சர்ஸு, எனிபடி ஆன்சர்ஸ் திஸ் அப்படின்றது வெர்பு ஆன்சர், ரைட். இதுக்கு ஆக்சிலரி வெர்ப். ஆன்சர் எப்படி பிடிக்கும்,
டஸ் ப்ளஸ் ஆன்சர் அப்படின்னு பிரிப்போம். இப்போ டஸ் ப்ளஸ் ஆன்சர், அப்போ ஆக்சிலரி பண்ணால் டஸ். ஓகேயா, எழுதியாச்சா? இங்கே நாட்டு இருக்கா இல்லை, அப்போ டஸ் நாட் அப்படின்னு தானே எழுதுவோம். டஸ் நாட்னா டஸ், டஸ்ன்னு தானே எழுதுவோம். சப்ஜெக்ட் யாரு? எனிபடி. எனிபடிக்கு ப்ரோனவுன் என்ன? தே. இப்போ பாருங்க, தே. இப்போ ஒரு கொஸ்டின் மார்க் போடுவோம். ஆனால் இங்கே என்ன பொருத்தமாக இருக்குது? பொருத்தமாக இல்லை. தே வந்தால் டஸ் வருமா? வராது. ஏன்னா ப்ளூரல் ப்ரோனவுன்னா இது சிங்குலர் ஆக்சிலரி வரும், ப்ளூரல் ப்ரோனவுனுக்கு வராது. அப்போ என்னவா மாறிடும்? டோன்ட் தேயா மாறிடும். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன் ப்ரோனவுன் தேங்கிறதுனால இது என்னவா மாறிடுது? டோன்ட் தேயா மாறிடும். இங்கெல்லாம் நமக்கு இடிக்குது. என்ன இடிக்குது? இருக்கிறது ஆன்சர்ஸ், பிரித்தா டஸ் ப்ளஸ் ஆன்சர். டஸ் ஆக்சிலரி வெர்ப் எடுத்திருக்கோம். இங்கே நாட்டு இல்லை, டஸ் நாட்டுன்னு தான் போடணும், டஸ்ன்ட்டு தான் போடணும். ஆனால் ப்ரோனவுன் யார்? எனிபடிக்கு ப்ரோனவுன் தே. டஸ்ன்ட்டு தேன்னா இல்லை, கம்பல்சரி ப்ரோனவுன் தேன்னு வர்றப்ப அதற்குரிய ஆக்சிலரி வெர்ப் டூ தான். எனவே டோன்ட் தேன்னு போடணும். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, நோபடி வாஸ் பெர்மிட்டட் டு என்டர் அப்படிங்கிறான். என்னது இதில் என்ன பிரச்சனை பார்ப்போம். என்னது? வாஸ் பெர்மிட்டட். பாருங்க, வாஸ் பெர்மிட்டட்னாவே இது சிங்குலர்னு அர்த்தம். வாஸ் ஆக்சிலரி வெர்ப் பண்ண வாஸ் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு, வாஸ் எடுத்தாச்சு. ரைட். இங்கே நாட்டு இருக்கா? இல்லை. அப்போ நம்ம என்னது? நாட்டு போடணும், அப்படி தானே? இன்று வாஸ் சென்ட்னு போடணும். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு? நோபடின்னு போட்டிருக்கா? நோபடினா யார் இல்லைன்னு போட்டிருக்கா? நெகட்டிவ் சப்ஜெக்டா? சரி, நெகட்டிவ் சப்ஜெக்ட்னா என்ன போடக்கூடாது? நெகட்டிவ் போடக்கூடாது. அப்போ வாசு தான், வாசா. ஆனால் ப்ரோனவுன் என்ன? நோபடிக்கு ப்ரோனவுன் என்ன? தேயா? அப்போ தே போடணும். அப்போ ப்ரோனவுன் தே. வாஸ் தேன்னு வராது. அப்போ ப்ரோனவுன் தேன்னு வந்தால் இந்த ஆக்சிலரி வெர்ப் என்னவா மாறிடும்? வேறா மாறி, வேர். அப்போ என்ன மாறிடுது? வேர் தே. தெரியாதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வேர் தே. இதுதான் கொஸ்டின் டேக். நீங்கள் நல்லா கவனம் பாருங்கள். வாஸ் பெர்மிட்டடு, ஆக்சிலரி வெர்பு வாஸு, அதுக்கு இதில் நெகட்டிவ் இல்லாதனால வாஸ் நாட்டு போடணும். நாட்டை ஏன் ஒமிட் பண்ணோம்னா நோபடின்னு இருக்குது. நோபடின்னா நாட்டு தேன்னு அர்த்தம், நோபடி யாரும் இல்லைன்னு அர்த்தம். அதுலேயே நெகட்டிவ் ஃபார்ம் இருக்குது, அதனால் வாஸை மட்டும் வச்சுக்கிட்டோம். நோபடி வந்தால் ப்ரோனவுன் தே, வாஸ் தேன்னு போடுறதில்ல. ஏன் தே ப்ரோனவுன்னா அதுக்குள்ளே ஆக்சிலரி வெர்பு வேறு, எனவே வேர் தேன்னு போடுறோம். பாருங்கள், ஒன்றுக்கு வேறு வேறு. அப்போ நமக்கு என்ன இதில் என்ன பிரச்சனைனா, அடிப்படை ஆங்கில இலக்கணம்னா தெரிஞ்சாதான் இதை அப்ளை பண்ண முடியும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக 25 நாட்களுக்கு மேலாக நம்ம அதை கொஞ்சம் 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 கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதை புரிஞ்சுக்கிறோம். வேர் தே. அடுத்து பாருங்கள், எனி ஒன் குட் ஹேவ் டன் இட். இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்க, குட் ஹேவ் டன், குட் ஹேவ் டன். இதில் என்ன ஆக்சிலரி வெர்ப்? குட். நாட்டு இருக்கா? இல்லை, குட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்ஜெக்ட் யார்? எனி ஒன். எனி ஒன்னுக்கு ப்ரோனவுன் ஒன்று டே. குட், அவ்வளோ. குட். நல்லா கவனம் பாருங்கள். எனி ஒன் குட் ஹேவ் டன் இட். வெர்பு குட் ஹேவ் டன்னு, ஆக்சிலரி குட்டு, நெகட்டிவ் இல்லை குட்டுன்ட்டு, சப்ஜெக்ட் எனி ஒன், அதுக்கு ப்ரோனவுன் தே, குட்டுன்ட்டு தே. நல்லா கவனம் பாருங்கள். இந்த கான்செப்டை மட்டும் பாருங்கள். எனி ஒன், எனிபடி, சம்படி, சம் ஒன், நன்னு, நோ ஒன், நோபடி, இப்படி இருக்கிறதெல்லாம் ப்ளூரல் ப்ரோனவுன். ஆனால் இது ஆக்ட் பண்ணுற சப்ஜெக்ட் ஆக்ட் பண்ணுறது சிங்குலராக தான் ஆக்ட் பண்ணணும், வெர்பு சிங்குலராக தான் வரும். கொஸ்டின் டேக்குக்கு போயில ப்ளூரல் ப்ரோனவுன். இந்த புரிதல் இருக்கணும். கொஞ்சம் கஜம் எழுதியிருக்கு, இப்படி எழுதி இதில் புரிஞ்சால் தான் உங்களுக்கு புத்திசாலித்தனம். நம்ம தெளிவாகவே எழுதி புரியக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது பார்க்கணும். அடுத்து பாருங்கள்,
எவ்ரிதிங், எனிதிங், சம்திங், நத்திங் அப்படின்னு இது சிங்குலர் ப்ரோனவுன். இதுலேயும் எப்படி கான்செப்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். எனவே மாணவ செல்வங்களை கொஸ்டின் டேக்கில் காம்ப்ளிகேட்டடு கொஸ்டின் இது மாதிரி இருக்கிற கொஸ்டின் டேக் தான் பெரும்பான்மையாக கேட்பாங்க உயர் வகுப்புகளில், போட்டித் தேர்வுகளில். எனவே இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப 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 போட்டு பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள். எல்லா கிராமர் புத்தகத்துலேயும் எல்லா வகுப்புகளையும் உயர் வகுப்புகளில் இதுக்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. புரட்டி பாருங்கள், சூப்பராக புரியும். வாழ்த்துக்கள். அது